दीर्घायुयं पादस्तुतिभिः सदान तुञ्जामि त्वाहमिषा जीवनायकमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्नि प्रमुमुक्तमेनम्. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பொது பலனாக பார்ப்போமே. துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்னு சொல்கிறது ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பொது பலன்களாக கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பலன்களை சொல்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆடி ஆவணி 2 மாதங்கள் இந்த ஆங்கில மாதத்தில் வரும். நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பொது பலனாக பலன்களை பார்ப்போமே. சரி, துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சார கிரக நிலைகள் எல்லாம் பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. ஜாதகம் சாதகமாக இருக்குங்கிறது தான் உண்மையும் துலாம் ராசி நண்பர்களுக்கு. சரி, இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே சூரியன் அமர்கின்றார். 10ல் சூரியன் இருக்கிறார். சூரிய பகவான் 10ல் இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு பதவியில் ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய காலம், அரசியல் செல்வாக்குகள் எல்லாம் உயரக்கூடிய காலம், பொதுமக்களிடையே செல்வாக்குகள் உயரக்கூடிய காலம். ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய காலம் இந்த காலம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். தொழிலில் ஒரு நல்ல மேன்மை இருக்கும். அரசாங்க அதிகாரிகள்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு இன்னும் உயரும். 10லே ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அமர்கின்ற காலத்திலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியானதாகவும் அரசியல் செல்வாக்கும் நிறைந்ததாகவும் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதி 11ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி ஆகின்றார். இன்னும் அற்புதம்தான். இந்த 11ல் சூரியன் ஆட்சி ஆகிறது. 11ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 11லேயே ஆட்சி ஆகின்றார். லாபஸ்தானத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகளில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் லாபத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகின்றது. சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும். செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்களை எல்லாம் உயர்வாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சரி, சூரியன் மட்டும்தான் அங்கே இருக்காரா? புதனும் அந்த இடத்துல தானே இருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9, 12க்குரிய புதன் 11ஆம் வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் அமருகின்றார். அற்புதமான ஒரு விஷயம். லாபத்தில் புதன் பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய விஷயங்கள் லாபமாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமான செய்திகள் வரும். செய்கின்ற தொழிலிலே ஒரு நல்ல லாபங்கள் ஏற்படும். இன்னும் குறிப்பாக பாருங்கள், ஏதாவது இந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த புதுசாக ஒரு பசுமாடு வாங்கணும்னு நினைக்கிறேன், புதுசாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், பசுமாட்டு பண்ணை அமைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை கோழி வளர்ப்புக்கு முயற்சி பண்ணுறேன், ஆடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 11லே புதன் பகவான் அமர்கின்ற காலம் ஒரு அற்புதமான காலம். புதன் 11ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் 12ஆம் வீட்டிற்குரியவர் 11ல் வரார். நல்ல லாபங்கள் ஏற்படும், நல்ல ஒரு உயர்வான விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னாலும் ராசியாதிபதி 8ஆம் வீட்டிற்குரிய சுக்கிரனும் அந்த இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 11ல் இருக்கிறது இன்னும் லாபம். அப்போ பாருங்களேன், இந்த மாதமே அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு அமைகின்றது. இருந்தாலும் 11லே சுக்கிரன், அதே போல் அந்த 11லே 12க்குரிய புதன் 11ல் லாபஸ்தானத்தில். இந்த கிரகச்சேர்க்கை என்ன காட்டுதுன்னா சின்ன ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நிறையா கார் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம். அதே போல் புதிய பொருள்கள் எல்லாம் வீட்டுக்காக வாங்கணும், அலங்கரிக்கக்கூடிய பொருள் வாங்கணும், நல்ல பெருசாக டிவி வைக்கணுங்க. நான் ரொம்ப பெரிய அளவில் டிவி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் புதுசாக இருக்கக்கூடிய
நுட்பமான விஷயங்கள் எல்லாம் அறிவியலினுடைய வளர்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடம்பரமான விஷயத்தெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தினுடைய சுழற்சியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதம். ஆகையினால எந்த பொருள் தேவை, எது ஆடம்பர செலவுங்கிறத கொஞ்சம் முன்கூட்டி கணிச்சுக்குங்க. பொருள் நம்ம கைக்கு வரும்போது கொஞ்சம் சேகரிக்கக்கூடிய எண்ணத்தோடையும் இருக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி நண்பர்களுக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாபத்தில் இருக்குது. சூரியன் லாபஸ்தானத்துக்கு வரார், புதன் லாபத்தில் இருக்கிறார், அதே போல் சுக்கிரனும் லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ஒரு அற்புதம் தானே. இந்த கிரகங்கள் எல்லாம் லாபத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபம், தொழிலிலே லாபம், நினைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம், ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். அற்புதமான மாதம் இந்த மாதம். இருந்தாலும் எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும்னு இருக்குது இல்லையா? எல்லா கிரக நிலைகளையும் ஓரளவுக்கு ஆய்வு செய்துக்கிட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம். 2ஆம் வீட்டிற்குரிய 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2க்குரியவன் செவ்வாய், அதே போல் 7ஆம் வீட்டுக்குரியவனும் செவ்வாய் தான். 8ல் அமருகின்றார். 8ல் பொதுவாகவே செவ்வாய் இருந்தார்னா, அது 7ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 8ல் இருக்கிறார்னா பொதுப்பலனாகவே பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும். தேவையில்லாத சிறு சிறு மருத்துவ செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் மனைவிக்கு சின்னதாக ஒரு மருத்துவ செலவோ, மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்துகளோ உருவாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. எதற்காக கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோன்னா, ஜோதிடம் முன்கூட்டி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால தான் ஒரு மாதத்திற்கு முன்பே பலன்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதை கேட்டதுக்கப்புறம் சிறு கவனத்தோடு இருந்துட்டா வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் இல்லையா? ஆகையினால தான் கொஞ்சம் முன்கூட்டி ஒரு விஷயத்தை விழிப்புணர்வாக இருங்க, இதில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். கூட்டு தொழில் செய்கிறோம், கூட்டாளிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் அவங்களோட பேசக்கூடிய வார்த்தைகளும் அவர்களோட நமக்கு கொஞ்சம் இணக்கமாகவும் போயிடணும். அவங்கள கொஞ்சம் புரிஞ்சு அதனுடைய அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டியது அவசியம். கொஞ்சம் புரிஞ்சிக்கல, கவனமாக இல்லைன்னா கூட்டாளிகள்கிட்ட சின்ன ஒரு மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூர தேசத்து பயணம், கொஞ்சம் தூரமாக பயணம் பண்ணுறோம், பயணம் அலைக்கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதே போல் பயணத்தால் வீண் அலைச்சல்களாக இருந்ததோ, நம்ம இன்னும் கொஞ்சம் காத்திருந்து செய்திருக்கலாமோ, இதெல்லாம் தோணும். ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு பாருங்களேன், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பாருங்களேன். அந்த இடத்துல குரு இருக்கிறார். செவ்வாய் தனியாக இருந்திருந்தார்னா சொல்லியிருக்கக்கூடிய கவனமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய பலன்களும் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். குருன்ற கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பாதிப்புகளுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். கவனமாக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்திலேருந்து நம்ம மீண்டு மறுபடியும் மேலே வந்துடலாம். பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், மனைவிட்ட கவனமாக கொஞ்சம் அன்போடு இருங்க, நண்பர்களோட இணக்கமாக இருங்க, கூட்டு தொழிலில் கொஞ்சம் அவர்களோட கருத்தை ஆலோசித்த பிறகு முடிவெடுங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம்னாவே சொல்கின்ற பலன்கள், எதிர்மறையான பலன்கள்லாம் குறையும். அதற்காக தான் முன்கூட்டி சில பதிவுகள் எல்லாம் செய்யணும். சரி, 2ஆம் வீட்டிற்குரியவரும் செவ்வாய் தானே, 8ல் இருக்கிறாரு அப்படி கேட்கலாம். குருவினுடைய 7ஆம் பார்வை அந்த 2ஆம் வீட்டின் மேலே இருக்குது. மற்ற கிரகங்கள் எப்படி உங்களுக்கு 10ல் இருந்த சூரியன் 11ல், அதே போல் புதன் 11ல், சுக்கிரன் 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த இடம் வலுவான உடனே இந்த 2ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடைச்சோன்னா என்ன ஆகுது, பொருளாதார ஸ்தானமும் இன்னும் கொஞ்சம் வலுவாகுது. தனஸ்தானாதிபதியும் குருவும் இணைந்திருக்கிறாங்க. அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கின்றார் என்றால் 2ஆம் வீட்டிலே குருவினுடைய பார்வை இன்னும் அற்புதம்தான், அற்புதமான ஒரு விஷயம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டிலும் கேது இருக்கிறார். அந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது. சிறு ஆன்மீகம் சார்ந்த பயணங்களும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் பெரிய அளவில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். கொஞ்சம் இந்த சூரியன் ஆட்சி ஆகின்ற காலத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் தவப்பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய பலனை கொடுக்கும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் இன்னும் வெற்றிகரமானதாக அமையும். கவனித்து பாருங்கள், சூரியன் சொன்னால் தவத்திற்குண்டான கிரகம். எப்பெல்லாம் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலோ கோல்சாரத்திலோ வலுவாக இருக்கின்றாரோ அந்த காலகட்டங்கள்லாம் தவம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போது உங்களுடைய முயற்சிகள்
தவத்திற்கானதாக இந்த மாதத்தில் வச்சுக்கோங்க. ஏற்படக்கூடிய பலன்கள் இன்னும் உயர்வான பலனாக இருக்கும், இன்னும் நன்மையான பலன்கள் எல்லாம் இருக்கும். குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதாரத்திலும் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும். 2ஆம் வீட்டுக்குரியவன் 8ல் மறைஞ்சிட்டார்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம், குருவோடு தான் சேர்றார். குருவினுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால 2ஆம் வீட்டுக்குரியவன் செவ்வாயும் அந்த இடத்துல பார்க்கறதுனால ஒரு நற்பலன்கள், பொருளாதாரத்தில் சீரான ஒரு வளர்ச்சியை நீங்களாகவே உணர முடியும். இந்த மாதத்தில் கல்வியில் ஒரு மேன்மை தான் ஏற்படும். கல்விக்காக வெளியில் எங்காவது முயற்சி பண்ணுறவங்களுக்கு நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். 12ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை அயல்நாடு சார்ந்த ஏதாவது ஒரு கல்வி முயற்சிகள் எல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். 12ல் கேது இருக்கிறதுனால வெறும் குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக்க வேண்டாம். 12ல் கேது இருக்குதே, குருவினுடைய பார்வையோடு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைக்குதுன்னு அர்த்தம். 12ஆம் வீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையுது, நன்மையான பலன்களாக மாறுதுன்னு அர்த்தம் இல்லையா? சரி, இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4, 5க்குரிய சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். சனி பகவானுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் பலன்களை, நன்மையான பலன்களை கொடுக்குறாருன்னு பாருங்களேன். உங்களுடைய எதிரிகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஓடி ஒதுங்கிடுவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு செய்தாங்க, யாரெல்லாம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களாம் கொஞ்சம் ஒதுங்கக்கூடிய காலம். சரி, மனைவியினுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, மனைவியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது, நாங்கள் பிரிஞ்சிருந்தோம், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் யாராவது இருக்கிறாங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் கணவன் மனைவி சேருவதற்கும் பழைய நண்பர்களோடு நாம் இணக்கமாக போய்க்கிறதுக்கும், ரொம்ப நாளாக என்னுடைய நண்பர்களோடு எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்ததுன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்றது. இப்போ முன்பே பார்த்தோம், செவ்வாய் 8ல் இருந்தாலும் குருவோடு சேர்ந்துருக்கிறாருன்னு. சனி பகவான் வக்ரமாகிற காலத்தில் ஏதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட சேருவதற்கு ஒரு அற்புதமான காலம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். நண்பர்களோடு இணைந்து நல்ல விஷயங்கள் எல்லாம், ஆதாயமான விஷயங்கள் எல்லாம், நற்செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். நண்பர்களால் கூட்டு தொழிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. லாபமே இல்லை, லாபஸ்தானம் எங்களுக்கு ரொம்பவுமே குறைவாக இருக்குது, நிறைய முயற்சி செய்தோம், எந்த லாபமும் ஏற்படலை, இப்படி நினைத்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். பொருளாதாரத்திலே வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதம்தான். சரி, இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவர்களுடைய கல்வியில் கவனம் செலுத்தணும், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்தணும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். துலாம் ராசி நண்பர்கள், உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நல்ல வலுவாக இருந்து நல்லா திசா புத்தி இருந்துட்டுன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் புதிய இடம் வாங்கிறது, புதிய சொத்து வாங்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா லாபஸ்தானம் வலுவாக இருந்தால் என்னாகும், புதுசாக சொத்து வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாங்கிற எண்ணமெல்லாம் உயர்ந்து வரும். இந்த 4ஆம் வீட்டிற்குரிய கிரகம் வக்ரமாகிறதுனால கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம்னு சொல்கிறேன். கொஞ்சம் அந்த விஷயத்திலெல்லாம் அனுகூலம் ஏற்படக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அந்த விஷயத்தையும் சொல்கிறோம். இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த மாதத்தில் இன்னும் நன்மையான பலன்கள் எல்லாம் கூடி தான் வரும். அப்போது யாரை வழிபாடு செய்யலாம்? பைரவரனுடைய வழிபாடு கொஞ்சம் அவசியம். வாகனத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் கவனமாக இருங்க. பைரவர் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகிலேயே, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7, முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். எப்பப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பைரவர் வழிபாடு நிச்சயம் தேவை. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு பதிவாக உங்களுக்கு சொல்கிறேன், கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து தீபாராதனையை பார்த்துட்டு
சுவாமியை கும்பிடும்போது கண்ணை மூடிட்டு சுவாமியை கும்பிடக்கூடாது. கண்களை திறந்து சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் உங்களுக்கு அமைதியாக இந்த இடம் இருக்கும், இந்த இடத்துல உட்காரலான்னு தோணக்கூடிய இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இரு கண்களையும் மூடி உங்களுடைய மையத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் வைத்துட்டு வாங்க. உங்கள் புருவ மத்தியிலிருந்து உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் இந்த எண்ணங்களை எல்லாம், இந்த வேண்டுதல்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவாக கிடைக்க எல்லாம் அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டிக்கிறேன். கோவிலினுடைய வழிபாடு முதல்ல சுவாமியை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கண்களை திறந்து தான் பண்ண வேண்டும். கோவில் வளாகத்தில் எங்காவது உட்காந்து தான் கண்களை மூடி தவத்தில் அந்த இறைவன்கிட்ட நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ கேட்கணும். சரியா? இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் பல குறிப்புகள் நிறைய பேசிக்கிட்டே வருவோம். நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக சொல்லுவோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன செய்தால் இன்னும் நற்பலன்கள் எல்லாம் கூடி வருங்கிறத இன்னொரு தனி காணொளியாக இந்த 12 ராசிக்கு முடிச்சுட்டு தனி காணொளியாக ஒரு காணொளியே பேசுவோமே. இந்த ஆகஸ்ட் மாதம் மென்மேலும் நன்மையான பலன்கள் நடக்க எல்லாம் அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டிக்கிறேன். நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதோடு சேர்த்து தியானம், மூச்சு பயிற்சியோடு தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்த்திருக்கோம். படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் நற்பலன்கள் எல்லாம் நிச்சயம் ஏற்படும். நேரடியாகவும் ஆன்லைன் பயிற்சியும் இருக்குது. என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். சரி, தொடர்ந்து பல காணொளிகள் விழிப்புணர்வுக்காக பேசிகிட்டே வரோம். இன்னும் பல காணொளிகள் பேசுவோம். போதி வணக்கம்.